ஏன் கபிலன், என் அம்மாவை பத்தி தெரிஞ்சும் ரமணி அம்மா இப்படி சொல்றாங்க? உங்க அம்மாவை சமாளிக்கிறதே நமக்கு கஷ்டம், இதுல அத்தையும் சேர்ந்துக்கிட்டாங்க. நீங்க முதல்ல உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க, நான் சரவணனுக்கு சொல்லிக்கிறேன். எது பேசு. ஹலோ புனிதா, எப்படிமா இருக்க? அத்தை நீங்களா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ நீ இல்லாம இருக்கிறது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும்போது அண்ணி தான் பாவம். சரி சரி விடு. உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. அம்மா கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். அம்மா இப்பதான் தலை வலிக்குதுன்னு போன் வந்தா என்ன எடுத்து பேச சொல்லிட்டு போனை வச்சுட்டு போயிட்டாங்க. ஏம்மா, அம்மாட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா? எனக்கு ரமணி அம்மா தாலி கோத்து போடணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்னம்மா, நம்ம வீட்லயே வச்சு தடபுடலா பண்ணிடுவோம். இல்ல அத்தை, இப்ப தாலி கோத்து போடணும்னு சொல்றாங்க. நீங்க அம்மா கிட்ட சொல்லி எல்லாரும் உடனே கிளம்பி வரீங்களா? வர சொல்லு. என்னது இப்பவே வா? என்ன இன்னைக்கு புனிதாவுக்கு அவங்க வீட்ல வச்சு தாலி பிரிச்சு போட போறாங்களாம். நம்மள உடனே கிளம்பி வர சொல்றா. உடனேயா? அது எப்படி? அண்ணி கிட்ட சொல்ல சொல்றா. இப்ப நான் என்ன பண்றது? சொல்லிட்டேன்னு சொல்லு. அம்மாடி, அம்மா கிட்ட சொல்லிட்டேம்மா. அவங்க இப்ப சொன்னா எப்படி? அவங்க எல்லாரும் நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அத்தை என்ன வர முடியாதுன்னு சொன்னாங்களா? அத்தை நீங்க அம்மா கிட்ட கொஞ்சம் போன் கொடுங்களேன்.